ஹே காய்ஸ், கல்யாணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி விருந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கறி விருந்து தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். என்னென்ன டிஷ் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம், வேக வச்ச முட்டை, ஸ்வீட்டு இது தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். சமையல்காரங்கிட்ட சொல்லி அவங்ககிட்டயே சொல்லிவிட்டு வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சமையல் வந்து செய்ய சொல்லியிருந்தோம். அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இந்த பிரியாணியெல்லாம் ஷூட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் நான் வந்து போகிறதுக்குள்ளே இங்கே வந்து பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. வெறும் தம் போடுற வேலை மட்டும்தான் இருந்தது. அதான் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த சிக்கன் கிரேவினாச்சும் நம்ம ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த ஃப்ரை பண்ணுறதுலேயே இந்த சிக்கன் வந்து வெந்துருச்சு. அப்புறம் இந்த வெங்காய தக்காளி மசாலாலாம் ஆட் பண்ணி அப்படியே இந்த சிக்கனை வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டாங்க. இது வந்து சூப்பராக இருந்தது. இந்த மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் மசாலாலாம் இல்லாமல் கரெக்டான அளவில் நல்லா சூப்பராக தம் போட்டு நல்லா செஞ்சுருந்தாங்க. இந்த சிக்கன் கிரேவியும் வந்து சூப்பராக இருந்திருந்தது. எங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டிக்கும் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அப்படியே எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பொள்ளாச்சிக்குள்ளே வந்து இந்த இது சமையலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியூருக்கெல்லாம் வருவீங்களான்னு கேட்டேன். வெளியூருக்கெல்லாம் வருவேன், செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க கூட பேசிட்டு அப்படியே ஷூட் பண்ணி எல்லாம் ஒரு வழியாக முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்களும் வந்து எல்லோரும் ஃபேமிலியோட சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஜ்ஜி, தேங்காய் பால் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.